குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் உள்ள குளிர்பான தயாரிப்பு ஆலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மூலப்பொருட்களை ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரதீப்பிடம் கேட்போம். பிரதீப், வணக்கம். முழு தகவல்கள் என்ன? வணக்கம். கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே நேற்று முன்தினம் 5 வயது சிறுமி குளிர்பானம் குடித்து உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிறுமி அருந்திய குளிர்பானமானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள காவிரிப்பட்டினம் அடுத்த சப்பானிப்பட்டியிலே இயங்கி வரும் தனியார் குளிர்பான தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது என்பதை கண்டறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று மத்திய மற்றும் மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரணிதரன் தலைமையிலும் கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் வெங்கடேஷ் தலைமையிலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வில் இந்த குளிர்பான தொழிற்சாலையில் குளிர்பானத்திற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய மூலக்கூறுகள் மற்றும் ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாதிரி ஜூஸையும் தற்போது அதிகாரிகள் கைப்பற்றி ஆய்வகத்திற்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவமானது இந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டும் இதே போன்ற சம்பவம் ஏற்பட்ட நிலையில் இந்த தொழிற்சாலையில் ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கடந்த இதே ஆண்டு பிப்ரவரி மாதமும் உணவு பொருள்துறை அதிகாரிகள் இந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது. தற்போது இதே ஆண்டு மீண்டும் மற்றொரு முறை இந்த சம்பவத்தை தொடர்ந்து 3வது முறையாக இந்த தொழிற்சாலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த மூலப்பொருட்கள் மற்றும் மாதிரி சோதனைக்காக ஆய்வகத்தை கொண்டு செல்லப்பட்டு அங்கு கண்டறியப்படும் இந்த தூசிக்கால கலப்படம் என்ன மற்றும் நச்சுத்தன்மை எது கண்டறியப்பட்டால் இந்த தனியார் தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.